Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as a beginner-ஆ நம்ம வந்து கேபிட்டல் எப்படி மேனேஜ் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு மந்த்லி ஃபோர்காஸ்டிங் எப்படி பண்றோம். ஸோ மந்த்லி ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு தினமும் இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மந்த்லி ஓவராலாக எவ்வளோ தூரம் நமக்கு ஃபண்ட் வெளியில் இருக்கும், நம்ம கேபிட்டல் எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிளான் எப்படி பண்ணுவோம் as a beginner-ஆ. ஸோ அதான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக வந்து நான் ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஷீட்டை வந்து நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கன்சிடர் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீக்லி வந்து ஒரு 5 டேஸ் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு மந்த்துக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ட்ரேடிங் செஷன்ஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கேப்சர் பண்ணுறோம். நம்ம அதிகமாக எதுவுமே கேப்சர் பண்ணுறது இல்லை. ஒன்லி 20 பாயிண்ட்ஸ். ஸோ மண்டே 20 பாயிண்ட்ஸ், டியூஸ்டே 20 பாயிண்ட்ஸ், வெனஸ்டே 20 பாயிண்ட்ஸ், தேர்ஸ்டே 20 பாயிண்ட்ஸ். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் லாட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லா சினாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 25, அதாவது சிங்கிள் லாட்டுக்கு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மெயின்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து மற்ற இண்டெக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மற்ற ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதை லாட் பேஸ் பண்ணி நீங்கள் தான் வந்து சைஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது மெயின்லி ஃபார் பேங்க் நிஃப்டி வந்து நான் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். ஸோ மெயினாக ஏன் நான் பேங்க் நிஃப்டி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து அதிக பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, வாலட்டிலிட்டி அதிகம் இருக்கிறனால. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வீக்ஸ் இருக்குது. 4 வீக்ஸில் வந்து நம்ம வந்து எவ்ரி டேவும் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்ம எவ்ரி டே ட்ரேட் பண்ணும்போது வெறும் 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டார்கெட் வைக்கிறோம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் வேல்யூவில் தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கேபிட்டலில் எப்படி டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயமே இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் எல்லாமே நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த மணிக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ அட் த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் ஒரு வேல்யூவில் இருக்கும். அதுவே வந்து மண்டேல ஒரு வேல்யூவில் இருக்கும். அப்படியே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு டிகே ஆகிட்டே வரும். ஃபைனலாக தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும்போது 0 ஆகிடும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ஸோட என்ன சொல்லலாம், மெயின் ட்ராபேக். ஸோ வந்து நமக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டே வரும். ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் பையராக வந்து நமக்கு அது வந்து ஒரு ட்ராபேக். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மண்டே 350 இருக்கும் ப்ரீமியம், டியூஸ்டே 250 இருக்கும், அண்ட் வெனஸ்டே 200 இருக்கும், தேர்ஸ்டே 100 இருக்கும், ஃப்ரைடேயில் வந்து மறுபடியும் 350 இருக்கும். ஏன்னா மறுபடியும் வந்து வீக்லி ப்ரீமியம் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரைஞ்சிருக்காது, டிகே ஆகிருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ப்ரீமியம் வேல்யூ உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூ, அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து இந்த ப்ரைஸில் நம்ம எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வரப்போகுது அதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 25 குவான்டிட்டி வித் 350 ருபீஸ் வந்து நம்ம மண்டே எடுக்கிறோம். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து 8750 ருபீஸ். ஸோ 10Kன்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஸோ 10K இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து இது சொல்கிறேன். ஸோ 10Kக்கு நம்ம வந்து அஸ் அ பிகினராக எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சார்ட் மெயினாக ப்ரூவ் பண்ணேன். ஸோ வந்து மண்டே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 350 ருபீஸ் இருக்கும் ப்ரீமியம் வேல்யூ. ஸோ ஒரு லாட் நம்மளால் எடுக்க முடியுமா 10Kக்கு? எஸ், எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுதான் வந்து மெயின் திங். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து மந்த் எண்டோ இல்லை வீக் எண்ட்லேயோ நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்க போதா இல்லை லாஸில் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற ஃபேக்டரே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் 20 பாயிண்ட்ஸில் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் அப்படி வச்சேன் அப்படின்னா சேம், அதாவது ஸ்டாப் லாஸும் சேம், டார்கெட்டும் சேம் அப்படின்னா எனக்கு வந்து 1:1 ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் லிமிட் ஹிட் ஆகலாம், ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ அது ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. பட் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட், அதாவது இப்போ 20 ட்ரேட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். 20 ட்ரேட்ஸில் எத்தனை ட்ரேட் வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகுது, எத்தனை ட்ரேட் வந்து 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வைப்போம். அந்த கன்க்ளூஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்ன்ட்டு. சரிங்களா? இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 10K, நான் ஒரு லாட் எடுத்துட்டேன். 25 குவான்டிட்டி 350 ருபீஸ்க்கு எடுத்துட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ். ஸோ இந்த ப்ரீமியம் கன்சிடர் பண்ணும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 330 ருபீஸ். என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 370 ருபீஸ். எடுத்தோடனே நம்மளால் ஸ்டாப் லாஸ் டக்குன்னு போட முடியாது. ஸோ நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் ஈஸியாக அச்சீவபிள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக வந்து 370க்கு டார்கெட்டோ லிமிட்டோ போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரேட்டில் டக்குன்னு 370க்கு மேலே ஒரு ஸ்பைக்கில் போகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஸோ அப்படி எக்ஸிட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக புக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 டேப்லெட் காலம் முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட மேக்ஸிமம் சினாரியோ. ஸோ மேக்ஸிமம் வந்து 20 டேஸில் நான் ப்ராஃபிட் பார்க்குறேன்ற பட்சத்தில் நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு
400 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ 400 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 1 லாட் 25, என்னோட லாட் வந்து 25, ஒன்லி 1 லாட். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஓவராலாக 10,000 ருபீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் பெஸ்ட் சினாரியோ. ஸோ இந்த பெஸ்ட் கேஸில் நான் பார்க்குறேன். பட் நமக்கு அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்யூரசி எவ்வளோ நாள் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து 50% to 80% இருக்கலாம், 90% இருக்கலாம், இல்லை 20% கூட இருக்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் அந்த சினாரியோஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 20 ட்ரேடிங் செஷன்ஸ் ஓவரால் இருக்குது. ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 80% அக்யூரசியில் நான் வந்து ட்ரேடிங்கை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்னோட என்ட்ரி வந்து 80% அக்யூரசியில் இருக்குது. எப்போ நான் என்ட்ரி எடுத்தாலும் எனக்கு 20 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிடும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 6,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ஸ் லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னோட லாஸ் வந்து பெருசாக இருக்காது, ட்ரேடு தான் எனக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓவரால் எனக்கு 6,000 ருபீஸ் நிற்கும். அதுவே அபோவ் ஆவரேஜ். ஸோ இந்த அபோவ் ஆவரேஜ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் கேஸில் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப பிகினர். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ஓரளவுக்கு தான் கணிக்க தெரியும். ஸோ மேபி 50% சான்ஸ் அது மாதிரி தான் உங்களுக்கு கணிக்க முடியும். அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ட்ரேடிங் செஷனில் 10 ட்ரேடிங் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, 10 ட்ரேடிங் நீங்கள் வின் பண்ணுவீங்க. அப்போ பார்க்கும்போது உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10K இருந்தால் அந்த 10Kலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் மட்டும் மைனஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ் இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஓவராலாக பிரேக் ஈவன் தான், பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த ப்ரோக்கரேஜ் போயிருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்கரேஜும் நமக்கு லாஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மைனர் லாஸ் இருக்கும். அதுவே வந்து 50%க்கு மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட அக்யூரசியாக ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 3,000 ருபீஸ் நிற்கும். அட்லீஸ்ட் ஒரு 3,000 ஃபார் சிங்கிள் லாட். நான் எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லாட்டுக்கு 25 குவான்டிட்டி வித் 10K இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 10K இன்வெஸ்ட்மெண்ட்டில் மந்த்லி 3,000 பார்க்குறது வந்து ஒரு எவ்வளோ சொல்ல, ஒரு 30% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஸோ 30% வந்து நமக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமான ரிட்டர்ன்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு 50%க்கு மேலே அக்யூரசி இருந்தால் நமக்கு வந்து வெல் அண்ட் குட். ஸோ நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஃபைனலாக வந்து ஓரளவு க்ரீனில் இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த சினாரியோஸ். ஸோ ஒஸ்ட் கேஸில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக லாஸில் இருக்கும். ஸோ ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செல்னால் என்னன்னே தெரியாமல் ரொம்ப பிளாங்காக இருந்து எப்பயுமே நான் வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கிறேன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் போயிடுவீங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பார்ஷியலாக என்னால் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும், நான் எடுக்கிறது ஓரளவாவது ப்ராஃபிட் எப்பவுமே போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து ஆவரேஜ் கேஸ்கில் இருப்பீங்க. இல்லை ஆவரேஜ் கேஸ்க்கு மேலே நீங்கள் அபோவ் ஆவரேஜ் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ப்ராஃபிட் நிற்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ்க்கு என்ட்ரி எடுப்போம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரி. நமக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. பேட்டர்ன் பேஸ்ட் என்ட்ரிஸ் இருக்குது, நமக்கு ஸ்ட்ரக்சரல் பேஸ்ட் என்ட்ரிஸ் இருக்குது, சப்போர்ட் பேஸ்ட் என்ட்ரிஸ், ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் என்ட்ரிஸ் நிறையா இருக்குது நமக்கு மார்க்கெட்டில். பட் நம்ம மெயினாக வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி அண்ட் ரீடெஸ்ட் எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான் இந்த 2 என்ட்ரின்னு எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் என்ட்ரியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிராஃப்க்கு போவோம். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த கேஸில் நான் வந்து ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் க்ரீன் அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ரெட். ஸோ எந்த ஏரியா நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்துச்சு, செகண்ட் கேண்டில் வந்து எனக்கு க்ரீனில் இருக்குது, தேர்ட் கேண்டில் வந்து எனக்கு க்ரீன் ஆகிட்டு தான் ரெட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஹிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இந்த கேஸில். நீங்கள் எய்தர் ஆர்டர் போட்ட உடனே லிமிட்டை வந்து செட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கேல்பிங் டைப் ஆஃப் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ் அட்லீஸ்ட் 1 இல்லை 2 கேண்டில் வந்து நமக்கு க்ரீனில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ 20 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு இங்கே ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா உங்களால் வந்து 100 பாயிண்ட்ஸ் டேரெக்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடில் நான் எடுத்துகிட்டேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் இல்லை, எனக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரக்சர் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்டாப் லாஸை. ஸோ இப்போ வந்து நம்ம 12/15 2nd ஜனவரியில் என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்மளோட டார்கெட் எப்போ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸாக வந்து 4th அன்னைக்கு தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டே வந்து ஒரு லாங் ட்ரேடிங் டேவாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டியூரேஷன் லாங்காக இருக்கும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ். நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் வேவை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் வரும். அதுவே அது இம்பல்ஸ் வேவாக இல்லை, நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது அந்த இடத்துல அப்படின்னா அந்த கரெக்ஷன் வாங்கி மறுபடியும் அந்த இம்பல்ஸ் வேவ் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து நமக்கு ட்ரேடிங்கோட ஹோல்டிங் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதான் வந்து பிரேக் அவுட் என்ட்ரிலேயே நடக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து 20 பாயிண்ட்ஸ்க்கும் 100 பாயிண்ட்ஸ்க்கும்
உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துடலாம். 100 பாயிண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் என்ட்ரி. ஸோ ரீடெஸ்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வரும். Thursday 5th January. ஸோ 5th January 10 அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4200 வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இது பிரேக் அவுட், ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட் இமீடியட்டாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கேண்டில் வந்து நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடியில் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸோ இதான் வந்து ரீடெஸ்ட்டில் எடுக்கிற டைப். அதுவே வந்து நீங்கள் அதிக பாயிண்ட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200க்கு மேலே இருக்கும். அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் லெவல் பேஸ் பண்ணி வைப்போம். ஸோ மோஸ்ட்லி 42,500 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ 20 பாயிண்ட்டுக்கும் 100 பாயிண்ட்ஸ்க்கும் சேம் லாஜிக் தான். நம்ம வந்து சேம் பிரேக் அவுட் என்ட்ரி, சேம் ரீடெஸ்ட் என்ட்ரி தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் த டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஃபியராக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக ஃபியர் பண்ணுவோம். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 20 பாயிண்ட்ஸ் அச்சீவபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த கேஸில் 20 பாயிண்ட்ஸ் நம்ம அச்சீவபிளாக இருக்கிறனால நம்ம அது மாதிரியே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து 20 பாயிண்ட்ஸை கன்சிஸ்டன்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேருந்து 30 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், அல்லது 40 பாயிண்ட்ஸ், அப்புறம் 50 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செட்டப்பும் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் ஈஸியாக எடுக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ரிதம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த டூ டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் அதர் என்ட்ரிஸ் ஆல்சோ மார்க்கெட்டில் அவைலபிள் சரிங்களா. நம்ம எப்படி வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதே தான் நான் வந்து குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ சிமிலர்லி நமக்கு 40K இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி 100 குவான்டிட்டி, அட் த மணி 300 rupees நம்ம எடுக்கிறோம். ஸோ டார்கெட் வந்து 20 பாயிண்ட்ஸ். டியூஸ்டேவும் அதே தான் 100 குவான்டிட்டி, அட் த மணி 250 rupees இருக்கிறோம், டார்கெட் 20 பாயிண்ட்ஸ். ஸோ வெட்னஸ்டே, Thursday. ஸோ இது மாதிரி 4 நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். 4 நாளைக்கு நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கேப்சர் பண்ணுவோம். ஸோ நம்ம குவான்டிட்டி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி. 100 குவான்டிட்டியில் 80 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வீக்லி கேப்சர் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரைடே நான் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupees இங்கே ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம 50% அக்யூரசி கன்சிடர் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் நமக்கு வராது. ஸோ ப்ராஃபிட் இங்கே 4K இருக்குது. ஸோ அது வந்து மிஸ்டேக். ஸோ நான் வந்து கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. சாரி ஃபார் தட் கைஸ். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50% அக்யூரசியில் இருக்கும்போது நாம் வந்து எந்த கேஸில் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் கேஸில் இருப்போம். ஸோ ஆவரேஜ் கேஸில் வந்து நமக்கு ட்ரேடில் வந்து வின்னியும் இல்லை, லாஸும் இல்லை கரெக்டுங்களா. ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து 0. நமக்கு என்ன லாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் மட்டும் லாஸில் இருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 1K ப்ரோக்கரேஜ் இருக்கும். ஸோ அந்த 1K லாஸ் தான் நமக்கு கன்சிடர் ஆகும். ஸோ 4 டேஸில் நான் வந்து 1K லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து கால்குலேஷன் மிஸ்டேக். ஸோ இதான் வந்து குரூப்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு நோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் வந்து இத்தனை ட்ரேட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவேன், இத்தனை ட்ரேட் லாஸ் ஆனால் எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த கேஸஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ பிகினராக வந்து நம்ம வந்து நிறையா பிளான் பண்ணணும். ஸோ நம்மளோட பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கோல், இந்த எக்ஸிக்யூட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இந்த சினாரியோஸ், அப்புறம் வந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம், என்ன ப்ரீமியம் எடுக்க போகிறோம், இந்த பிளானே இல்லாமல் நம்மளால் எப்பயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து உங்களால் வந்து ஃபண்டை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு சர்டன் வேஸ் இருக்குது. அந்தந்த வேஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா இந்த வாரம் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இந்த டேயில் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் எய்ம் பண்ணுவேன். அல்லது நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் கூட வைக்க வேணாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கன்சல்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனில் வந்து நோட் பண்ண உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது உங்களால் வந்து ஒரு ஐடியல் செட் ஆஃப் ஃப்ளோ உங்களால் டிசைன் பண்ண முடியும். அந்த ஃப்ளோ கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் உங்கள் கேபிட்டலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் பிகினராக நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ பிகினராக நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பாயிண்ட்ஸையும் நான் கேல்குலேட் பண்ணணும், இல்லை ஸ்டாப் லாஸையும் கேல்குலேட் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயினாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ எத்தனை ட்ரேட் நான் வந்து மந்த்லி எடுக்கிறேன், ஸோ எத்தனை ட்ரேடில் வந்து நான் ஜெயிக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து நான் கேல்குலேட் பண்ணுவேன். கேல்குலேட் பண்ணிட்டு இது பேஸ் பண்ணி தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து ஓவராலாக பேசிக் ஐடியா ஃபார் பிகினர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 25 குவான்டிட்டி, நாட் மோர் தேன் 25 குவான்டிட்டி. ஸோ 25 குவான்டிட்டியில் நீங்கள் வந்து நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லாட் கூட்டலாம். ஸோ ஃபஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு 25 குவான்டிட்டி, நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் 25 குவான்டிட்டியாக வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டே போங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரேடில் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபியர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர் ட்ரேடிங் பிளானே இல்லை. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபியர் வர்றதுக்கு காரணம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ போய் உங்கள் ட்ரேடிங் பிளானை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
உங்களோட பர்சனல் நோட்லேயோ இல்லை ஒரு ஷீட்லேயோ வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுங்கள். அப்புறம் அதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த தப்புகளை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.